Okay, praise Lord everybody once again. Um, இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டடியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் க்ளோரி, பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவர் கொடுக்கிற மகிமை. ஓகே, இன்னைக்கு அதாவது இந்த ரோமன்ஸ்ல 8ஆம் அதிகாரத்துல இப்போல இருந்து இந்த 30ஆம் வசனம், இந்த சாப்டர் எண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் டாக் அபவுட் ஒன்லி த க்ளோரி ஆஃப் காட். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ வாட் இஸ் க்ளோரி, நம்ம அது ஏன் அப்படின்றத நீங்க படிச்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஹோலி ஸ்பிரிட் அண்ட் க்ளோரி. ப்ராபப்ளி அடுத்த வாரமும் இதுல ஒரு பார்ட் நம்ம கவர் பண்ணுவோம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு போர்ஷன் வந்து அப்படின்னா ரோமன்ஸ் 8:17-18. சரியா? ப்ராபப்ளி ஒருத்தர் இங்கிலீஷ்லயும் ஒருத்தர் தமிழ்லயும் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிங்க, ஒருத்தர் தமிழ்ல வாசிங்க. You can refer the screen and read. ஃபர்ஸ்ட் தமிழ்ல வாசிக்கிறேன். வாசிங்கம்மா. ஓகே, 17:18. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கட்டுமா பாஸ்டர்? வாசிங்கம்மா. எஸ் எஸ் ப்ளீஸ். Now, if we are children, then we are heirs of God and co-heirs with Christ. If indeed we share in his sufferings, in order that we may also share in his glory. 18th was also. Present suffering and future glory. Consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. ஓகே, ஸோ ரெண்டு காரியங்கள் இதுல வந்திருக்குது. எப்படின்னா, அந்த ஹேர் ஆண்டவருக்கு சுதந்திரராய் நம்ம இருக்கிறோம், சுதந்திரவாளியா இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நடைமுறை தமிழ்ல சொல்லணும்னா கர்த்தருடைய வாரிசாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றது அங்க வந்து பெருசா போடப்பட்டிருக்குது. அந்த வாரிசா இருக்கிறதுனுடைய பலன்ல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவருடைய மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருப்பது, அந்த வாரிசா இருப்பதனுடைய ஒரு பெரிய பிளஸிங். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த க்ளோரியை வந்து எதற்குமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸ்பெஷலா இன்னைக்கு இருக்கிற சஃபரிங்கை வச்சு க்ளோரியை நீங்க எடை போட்டுறாதீங்க அப்படின்றது அவருடைய சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்கிறது. இந்த ரோமன்ஸோடைய இந்த பகுதி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஓகே, இந்த ரோமன்ஸோட இந்த ரோமன்ஸ் 8ஓட பிளாட், அதாவது ரோமன்ஸ் 8ல என்ன கவர் ஆகுறது அப்படின்றத இந்த டைட்டில்ஸ் வாரியா நான் கொடுத்துருக்கேன். அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெர்சஸ் 2-3 நம்ம பார்க்கிறோம், ஃப்ரீயிங் பிலீவர்ஸ் ஃப்ரம் சின் அண்ட் டெத். அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அடுத்தது எனேபிளிங் தெம் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் லா. ஸோ முதல்ல பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விசுவாசிகளை விடுவிக்கிறது வந்து ஆண்டவர் செய்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்றவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைய ஆண்டவர் மாற்றுகிறார். அது எப்படி மாற்றுகிறார் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக ஆண்டவரே மாறி விடுகிறார். அதுக்கு அடுத்தது சேஞ்சிங் தேர் நேச்சர், அவர்களுடைய சுவாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம வாசிச்சிருக்கோம், சுவாபம் மாற்றப்படுகிறது. அடுத்தது வெற்றிக்காக ஆண்டவர் அவர்களை எம்பவர் பண்ணுகிறார், எம்பவரிங் தெம் ஃபார் விக்டரி. அடுத்ததுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது கன்ஃபார்மிங் தேர் அடாப்ஷன் as காட்ஸ் சில்ட்ரன். அதுக்கு அடுத்தது ஹோலி ஸ்பிரிட் கேரண்டிஸ் தேர் அல்டிமேட் க்ளோரி. ஸோ இந்த ஒரு ஃப்ளோ நம்ம பார்க்க முடியுது ரோமன்ஸ் 8 முழுவதுமாக. எப்படி பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கிறார் என்றும், அதுல இருந்து எங்க கொண்டு போய் அவருடைய க்ளோரியில கொண்டு போய் அவரை திருப்பி இணைக்கிறார் என்பதையும் நம்ம இப்போ பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பிளாட்ல நம்ம இங்க பார்க்கும் பொழுது இந்த க்ளோரியை பற்றி வாசிக்கும் பொழுது இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டுடே. ஸோ பால் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவருடைய டாபிக்கை கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ரோமன் சர்ச்சுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இஸ் டேக்கிங் இட் டுகெதர். சரி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீட் ஆக்சுவலா. இப்போ சால்வேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேர் ஆர் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்புக்கு பல பகுதிகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து மறுபிறப்பு, ரீஜெனரேஷன், மறுபிறப்பு. இப்போ அடுத்தது வந்து புது பிறப்பு, நியூ பர்த்.
இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் இல்லையா, அப்போ என் அம்மாவோட வயிற்றுக்குள்ள நான் திரும்பியும் போக முடியாது. இல்ல அப்பதான் ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒரு மறுபிறப்பு அவனுக்கு உண்டாகிறது. பர்த்திங் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ பார்ன் எக்ஸ்பீரியன்ஸ், பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நியூ பர்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா மாறிடுறானே அது. சோ ஒருத்தன் மறுபடியும் பிறக்கிறான், பிறந்த உடனே அவன் எப்படி ஆறான்னா அப்சல்யூட்லி நியூவா மாறிடுறான். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா சூப்பர் நேச்சுரல்ல நிறைய மூவ் ஆகக்கூடிய பீப்புளுடைய நிறைய பேருடைய கூற்று என்ன அப்படின்னா, இப்போ ஜீசஸ் கிரைஸ்டோடைய பிளட்னால கழுவப்பட்ட அனுபவம் உடையவராக இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க வந்து ஹியூமன் அப்படின்னே சொல்லிக்க முடியாது. தே ஆர் பிகம் an other entity all together அப்படின்றாங்க. ஓகே, சோ ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட்னால கழுவப்பட்டவங்க எப்படியா, தே ஆர் நாட் ஜஸ்ட் ஹியூமன்ஸ் எனிமோர், தே ஆர் அப்சல்யூட்லி ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட், a new creature. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதோடைய மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் வந்து அவன் புது மனுஷனா இருக்கிறான் இல்ல புது மனுஷியா இருக்கிறா அப்படின்னா வேதவசனம் சொல்லி இருக்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுது, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். சோ இதை வச்சுதான் அவங்க சொல்றாங்க, சோ த நியூலி பர்த்ட் கிறிஸ்டியன், அதாவது ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் உடையவர்கள் எப்படின்னா அப்சல்யூட்லி நியூவா மாறிடுறாங்க. அவன் ஸ்டாண்டர்டுமே டிஃப்ரெண்டா மாறிடுது. ஏன் அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து அந்த பீப்புள் எப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். இட் இஸ் நாட் அபவுட் சம்திங் ஃபியூச்சர், இட் இஸ் வெரி பிரசன்ட். இன்னைக்கும் நம்ம விசுவாசித்தா கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். இட் இஸ் லைக் டச்சிங் ஹெவன் அண்ட் சேஞ்சிங் earth. யூ ஆர் dwelling in both places மாதிரி அனுபவப்படுது. அதுதான் வந்து நியூ பர்த்தோட ஆசீர்வாதம். ஓகே, ஒரு மறுபடியும் பிறக்கிறது ரீஜெனரேஷன், அடுத்தது நியூ பர்த். ஆமென். Just a minute. சாரி. அடுத்தது வந்து ஜஸ்டிபிகேஷன். ஓகே, ஜஸ்டிபிகேஷனை வந்து நம்ம வந்து நீதியாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். நீதியாக்கப்படுதல் எக்ஸாக்ட்லி வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய சார்பிலே ஒருத்தர் வழக்காடி நம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறார். ஐ மீன் அதுதான் நீதியாக்கப்படுகிற அனுபவம். இப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து கொலை பாதகனா இருந்தான். அந்த கொலை பாதகனா இருக்கிற அந்த மனுஷன் கொலை செஞ்சுட்டு ஓடிடுறான். அப்போ போலீஸ் அவனை துரத்திட்டு வராங்க. அப்ப துரத்திட்டு வரும்பொழுது தப்புன்னு ஒரு வீட்டுக்குள்ள ஓடுறான். உடம்பு ஃபுல்லா ரத்த கரையா இருக்குது. அப்போ வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க ஒருத்தர் கேட்கிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிறவர் என்ன பண்றாரு, தப்புன்னு அவர் போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டி இந்த கொலைகாரனுக்கு கொடுத்துட்டு, அந்த கொலைகாரன் போட்டிருந்த ஷர்ட் வந்து அவர் மாட்டிக்கிறார். போலீஸ் தேடி வருது, கதவு தட்டுறாங்க, திறக்குறாங்க. ரத்த கரையோடு நிக்கிற இவன் தான் கொலைகாரன் சொல்லி இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொலை செய்தவன் அவன் வந்து அந்த வீட்டு எஜமானனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அவன் தப்பித்துக் கொள்கிறான். அதாவது ஒரு செகண்ட்ல கொலைகாரனுடைய தண்டனை வேற ஒருத்தனுக்கு போயிருது, அந்த வேற ஒருத்தனுடைய நீதி இந்த கொலைகாரனுக்கு வந்துருது. இது புரியுதுல? இதுதான் வந்து மெயினா ஜஸ்டிபிகேஷன், நீதியாக்கப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. அடுத்தது வந்து பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம், சாங்டிபிகேஷன். நான் சாங்டிபிகேஷன் எப்படின்றத நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் சால்வேஷன். தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள வருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எவ்வளவாய் நம்ம முயற்சி செஞ்சாலும் we are not able to live a holy life, இல்லையா? அதுவும் not according to the standard that God has. பட் ஆனா அந்த நேரத்துல நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால அவருடைய நீதி என் மேல வருகிறது, அவருடைய நீதி என் மேல வருகிறது. Just a minute. Just give me a minute. I'm just trying to adjust something.
ஓகே, சாரி, ஐ ஹேட் டு ரீஅட்ஜஸ்ட் தி லைட்ஸ். அடுத்தது சாங்டிஃபிகேஷன் நான் சொல்லும் பொழுது, அப்போ நான் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக, அதாவது இப்ப சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சுக்கோங்களேன், அந்த ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள எவ்வளவு ஒரு பரிசுத்தம் உண்டாகுதோ அந்த பரிசுத்தம் என் மேல கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் வருகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளோரிஃபிகேஷன். இதுதான் சால்வேஷனுடைய எண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அது ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் சால்வேஷன்ல எனக்கு நடக்கிறது என்னன்னா, நான் குளோரிஃபை பண்ணப்படுகிறேன். அந்த குளோரிஃபைஃபிகேஷன் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதாவது மகிமையுடையவனாய் நான் மாற்றப்படுகிறேன். அந்த மகிமைன்றது என்ன அப்படின்றத இந்த லெசன் நம்ம படிக்கிறப்போ நம்ம படித்து கொண்டே வருகிறோம். I want you to go through this statement. நல்லா பாருங்க. There can be no loss of salvation between justification and glorification. Consequently, there can never be justification without glorification. All of the above are integral with each other. மேற் சொல்லப்பட்ட எவற்றையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. இப்போ நியூ பார்ன் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபிறப்பு, அப்புறம் பரிசுத்தமாகிறது, நீதியாக்குறது, இதெல்லாம் இன்டெகிரல், எல்லாமே ஒன்னோட ஒண்ணு. இதெல்லாம் சேர்ந்த அனுபவம் தான் சால்வேஷன். அப்போ இந்த தியாலஜியன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜஸ்டிபிகேஷன் அப்புறம் சாங்டிபிகேஷன் இருக்கு பாருங்க. ஜஸ்டிபிகேஷனுக்கும் சாங்டிபிகேஷனுக்கும் நடுவுல சால்வேஷன் தொலைஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இதெல்லாம் தனி எலிமெண்ட் நினைச்சுக்காதீங்க. ரட்சிப்பு அப்படின்னு வந்த உடனே அந்த ரட்சிப்பினுடைய பகுதி இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சோ நீதியாக்கப்படுகிற அனுபவத்திற்கும் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்துக்கும் நடுவுல எங்கனாவது சால்வேஷன் தொலைஞ்சு போயிரும் அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு கிடையாது. we don't have that problem. சோ நாம் சொல்லியிருக்கிற இந்த அத்தனை பாயிண்ட்டும் தான், நான் 5 பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் வித் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று அவை நெருங்கி தொடர்பு இருக்கிறது. இப்படி சொல்லிக்கலாம், ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. சால்வேஷனுடைய பிளான்ல குளோரிஃபிகேஷன் இல்லாம இருக்க முடியாது. சால்வேஷனுடைய பிளான்ல நியூ ஜெனரேஷனும் நியூ பர்த்தும் மட்டும் இருந்துட்டு மற்றது இல்லாம இருக்க முடியாது. இட் இஸ் ஆல் டுகெதர் திஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன். நம்ம சின்ன வயசுல ஒரு பாட்டு பாடுவோம், he is still working on me. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வர ஒரு லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it took him just a week to make the moon and stars, the sun and the earth and Jupiter and Mars. அதான் ஒரே வாரத்துல ஆண்டவர் சன்னு, மூணு, ஜூபிட்டர், மார்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. ஆனா நான் அவரோட உருவாக்கப்பட்ட சிருஷ்டியாக நான் அப்படின்னு வரும் பொழுது he is still working on me. So that is exactly what I'm trying to say. Salvationல இதெல்லாம் இருக்குது. இதுதான் ரோமன்ஸ் 8:30 இப்படி வாசிக்கிறோம். And whom he predestined he also called, and those whom he called he also justified, and those whom he justified he also glorified. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். புரியுதுல? அப்போ சால்வேஷனுடைய பிளான்ல எதெல்லாம் இன்வால்வ்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் சால்வேஷன்ல ஒரு பாட்டு தான் குளோரிஃபிகேஷன். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம். சரி, லெட்ஸ் மூவ் ஆன். ரைட், மனுஷனுடைய மகிமை அப்படின்றது என்னன்றது இப்ப நாம கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நான் இதை வாசிக்கிறேன், வாசிட்டு உங்களுக்கு திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Because he was created in the image of God, man was made with a glorious nature. Before the fall, he was without sin, and in a way that scripture does not reveal, he radiated the glory of his creator. But when Adam fell by disobeying the single command of God, man lost not only his sinlessness and innocence, but also his glory and its attendant dignity and honor. It is for that reason that all men now fall short of the glory of God. அதாவது எல்லா மனிதரும் தேவ மகிமையற்று போனார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது ரோமர் 3:23. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் ஆண்டவர் முதல்ல உருவாக்கும் பொழுது அவனுக்குள்ள, அதாவது நம்ம இன்னைக்கு வேதம் விவரித்து சொல்லல, நமக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற ஒருத்தனாக அவன் காணப்பட்டான். அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவனுக்குள்ள கடவுளோட உறவு இருந்தது, அவனுக்கு ஆண்டவருடைய அந்த முழு மகிமையும் அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டே இருந்தான். ஆனா என்னைக்கு அவன் பாவம் செய்தானோ, வேத வசனம் சொல்லுகிறது என்னதுன்னா, அவன் அன்றைக்கு அந்த மகிமையை இழந்து போனான்.
சோ அவனுடைய பாவமற்ற அவனுடைய தன்மையை இழந்து போவான் மட்டும் அல்ல, அவன் அவனுடைய இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ் அவன் இழந்து போனது மட்டும் இல்ல, அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்த மகிமையும் அறவே அவன் இழந்து போனான் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். So he absolutely lost everything that the Lord had for him. Fallen men seem basically to know that they are devoid of glory, and they often strive tirelessly to gain glory for themselves. The contemporary obsession with achieving self-esteem is a tragic reflection of man's sinful and futile efforts to regain glory apart from holiness. The ultimate purpose of salvation is to forgive and cleanse men of their sin and to restore them to God's glory, and thereby bringing to him still greater glory through the working of that sovereign act of grace. The glory that believers are destined to receive through Christ Jesus, however, will far surpass the glory man had before the fall, because perfection far exceeds innocence. Glorification marks the completion and perfection of salvation. அப்போ ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்துல அவனை மன்னித்து அவன் பாவங்களை கழுவி அவனை புது மனுஷனாய் மாற்றி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அவன் தேவனுடைய உறவில் அவனை நிலைத்திருக்க செய்கிறது தான் ரட்சிப்பின் திட்டமா இருக்கிறது. அப்படி தேவனோடு அவனை நிலைப்படுத்தி வைப்பர் இருக்கிற ரட்சிப்பின் திட்டத்துல ஒன்று அவனை மகிமைக்குள்ளாக மாற்றுவது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த ரட்சிப்புல ஒரு பகுதியாய் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இப்போ ஆதாமில ஒரு மகிமை இழந்து போனோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மகிமையை திரும்பவும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மகிமை என்னன்னா, இட் வில் பி ஃபார் கிரேட்டர் தென் வாட் ஆடம் ஹேட். இப்போ கர்த்தர் நமக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த மகிமை என்ன அப்படின்னா, ஆதாமில இருந்ததை விட மிக 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 அதிகமாக இருக்க போகிறது என்று இங்கே கூறப்படுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த குளோரிபிகேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், we are called to walk from glory to glory. நாம் மகிமையிலிருந்து மகிமைக்கு செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போற நேரம் வரைக்கும் அந்த மகிமைக்குள்ளாக நடக்கிற அனுபவம் இருந்து கொண்டே நமக்கு இருக்க போகிறது. சால்வேஷன் பிளானோடைய அந்த வாட் யூ கால் அந்த ஐசிங் ஆன் த கேக் நம்ம சொல்லலாம். சால்வேஷன் பிளானுடைய கிளைமேக்ஸ் சொல்லலாம். இட் இஸ் தட் யூ அண்ட் ஐ அட்டைன் த glory of God. அதான் பிலிப்பியர் 1:6 வாசிக்கிறோம். He who began a good work in you will perfect it until the day of Christ Jesus. Amen. உன்னில நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுனுடைய அந்நாள் வரைக்கும் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். அதுதான் பிலிப்பியர் 1:6 சொல்கிற வசனமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that is the introduction for the main teaching today. So இன்னைக்கு 4 டாபிக்ல நம்ம இந்த குளோரியை குறித்து நம்ம வாசிக்க போறோம். நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ரோமர் 17-18 வசனங்கள் மட்டும்தான். The heirs of glory. முதலாவது நாம சுதந்திரவாளிகள் அல்லது இப்படி சொல்லலாம், நம்ம வந்து what do you call நம்ம ஏற்கனவே வாரிசுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படின்னா நம்ம எதற்கு வாரிசுகள் அப்படின்னா we are the heirs of glory. ரோமன்ஸ் 8:17 நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை குறித்து வாசிக்கணும்னா இந்த நான் போட்டிருக்க அந்த கிளிப்ல இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் அதை எனக்காக வாசினா நல்லா இருக்கும். Can somebody read it out for me? Precious, நீங்களே இருந்தீங்கன்னா வாசிங்க. As explained in the last chapter, Paul's figure of adoption seems to correspond more to Roman law and custom than to Jewish. We might expect this because Paul was writing to believers in Rome, and although many of them doubtless were Jewish, if their families had lived there for several generations, they would be as familiar with the Roman custom as the Jewish. In Jewish tradition, the eldest son normally received a double portion of his father's inheritance. In Roman society, on the other hand, although a father had the prerogative of giving more to one child than to the others, normally all children received equal shares. And under Roman law, inherited possessions enjoyed more protection than those that were bought or worked for. Perhaps reflecting those Roman customs and laws, Paul's emphasis in this passage is on the equality of God's children and the security of their adoption. Thank you, sister. So
His children heirs also. Now, becoming a child is different from becoming a heir. A child is relationship. A heir is a legal status. குமாரன், குமாரத்தி, மகள், மகன் அப்படின்ற நிலைமை வந்து உறவு. ஆனா நான் வாரிசா இருக்கிறேன் அப்படின்றது சட்டத்தின்படி என்னுடைய நிலைமை. சோ யூதர்களுடைய கஸ்டம் படி மூத்த மகனுக்கு டபுள் ஷேர் வரும் எப்பவுமே. ஆனா ரோமன் லா படி எவ்ரிபடி ரிசீவ்ட் ஈக்குவல். சோ இது எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம ஆண்டவருடைய மகிமைய ஜீசஸ் கிரைஸ்ட் ஈக்குவலா நமக்கும் கிடைக்கும்படியாக நம்ம குவாலிஃபை பண்ணியிருக்காரு. Now on an ordinary note, இப்ப இன்னைக்கு நம்ம படிக்க போற இந்த glory பத்தி படிக்கிறோமே, இந்த glory பத்தி நம்ம படிக்கிறது வந்து on an ordinary note, it is going to be too much for us. Now the word of God ரொம்ப கிளியரா சொல்லுது, the kind of glory that God gives us எப்படின்னா, it is equivalent to Jesus. The kind of status that I have is equal to Jesus அப்படின்னு தான் இந்த ரோமன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வருது. நம்ம வந்து ஜீசஸ் இஸ் அவர் லார்ட் அண்ட் காட் அண்ட் சேவியர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அவர் ஈக்குவல் நம்ம அப்படின்றத நம்மளால எடுத்துக்கொள்ளவே முடியாது. பட் ஆனா அதுலதான் ஃபாதரோட லவ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த பட்சபாதம் இல்லாத அவருடைய அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னுடைய மகன் எப்படியோ அப்படிதான் நீ அப்படின்ற மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். சோ இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் கொலோசியர் 1:12, பிகாஸ் ஆஃப் அவர் ஃபெய்த் இன் சன் ஜீசஸ் கிரைஸ்ட், God the Father has qualified us to share in the inheritance of the saints in light. Amen. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்க இந்த விசுவாசம் தான் நம்மள வந்து குவாலிஃபை ஆக்குகிறது. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் வந்து நம்ம குவாலிஃபை ஆக்குகிறது எதுக்கு அப்படின்னா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி செயின்ஸ்ல நம்ம ஒரு பங்காய் மாற்றுவதற்கு. ஸோ அப்போ நாம வாரிசுகளா இருக்கிறோம். எதற்குன்னா, ஈக்குவலான குளோரிய, ஜீசஸ் ஈக்குவலான அந்த குளோரிய ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ஹேர்ஸா மாறி இருக்கிறோம். ஸோ குளோரியில ஃபர்ஸ்ட் நம்ம அறிஞ்சு கொள்றது, we are the heirs of glory. Now next, the source of glory. Okay, இப்போ நம்ம ஹேர்ஸ் பார்த்துட்டோம், குளோரிக்கு பங்காளர்களா இருக்கிறோன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த குளோரியோட சோர்ஸ் என்ன அப்படின்னா, 8:17 நம்ம வாசிக்கிறோம், heirs of God. We are not on just heirs of glory. அந்த glory எங்க இருந்து வருகுது அப்படின்னா, it is emanating from God. So we are heirs of God himself. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு பெரிய பணம் படைத்தவனா இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய சொத்துக்கள்ல ஒரு பகுதியை வந்து ப்ராப்ளி ஒரு காலேஜுக்கு வந்து நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, அந்த காலேஜ்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த என்ன சொல்றது, தே டேக் பார்ட் இன் த, நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஸ்காலர்ஷிப்ல ஒரு 4 பேர் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 4 பேர் வந்து நான் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்துல இருந்து அவங்க பயனடைகிறாங்க. பட் அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. they cannot come and what you call claim any of it from me, இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு ஆசீர்வாதம் தான். நான் வந்து ஒரு 1 lakh நான் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, அந்த 1 lakh இஸ் தேர் பிளெஸிங், அவ்வளவுதான். பட் ஆனா இன்னைக்கு இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 1 lakh வந்து அந்த குளோரின்னு வச்சுக்கலாமே, காட் இருந்து இந்த குளோரியில நம்ம ஒரு பார்ட்டா இருக்கிறோம். அதோட நம்முடைய ஹேர் வந்து நம்முடைய வாரிசு நிலைமை அதோட நீக்கல. அந்த மகிமை எங்க இருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது. அந்த கடவுளோடக்கே நமக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. we are not just heirs of glory, we are also the heirs of God அப்படின்னு இங்க போடப்பட்டிருக்கிறது. Now the source of a believer's incomparable glory is God, their heavenly Father who has adopted them as his own children and heirs. Paul says that from the Lord you will receive the reward of inheritance. Amen. கொலோசியர் 3:24. அப்போ ஒரு விசுவாசியினுடைய நம்ம வந்து விவரித்தே சொல்ல முடியாத அந்த மகிமைக்கு ஆதாரம் யாரு அப்படின்னா கடவுள். அந்த கடவுளிடத்திலேயே நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கொலோசியர் 3:24 அதான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரிடத்துல இருந்து அந்த முழுமையான அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டாகும் போடப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. The value of an inheritance is determined by the worth of the one who bequeaths it. And the inheritance of Christians is from the creator, sustainer and the owner of the world. இப்போ
ஒரு மனுஷன்கிட்ட இருந்து சொத்துக்கள் வருது அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவன் சொத்துக்கள் வரும் இல்லையா? ஐ மீன் ஆப்வியஸ்லி சும்மா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பில் கேட்ஸ் யோசிச்சுக்கோங்க, ஒரு ரத்தன் டாட்டாவை யோசிச்சுக்கோங்க. ஐ மீன் ஒரு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர் யோசிச்சுக்கோங்க. நம்ம பக்கத்து கடையில இருக்கிற பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க ஒரு ஆளை வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலி வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே அவங்களுடைய வாரிசுகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு போவாங்க. பட் அவங்களுடைய சக்சஸ் லெவல், அவங்க அந்த ஆளோட எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றத பொறுத்து அவங்க எவ்வளவு விட்டுட்டு போறாங்க அப்படின்றதும் இருக்கு இல்லையா? அதே போலதான் கிறிஸ்டியனா இருக்கிறவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is the creator, sustainer and the owner of the world. ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து அவருடைய மகிமை நமக்கு வருகிறது. வாட் a joy, இல்ல? What a privilege. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is not the source of our inheritance, but it is himself our inheritance. அதுதான் நம்ம புரிச்சுக்கணும். அவர்கிட்ட இருந்து வருகிற இந்த மகிமை அதுக்கு மட்டும் நான் பாத்திரவான் அல்ல, அவருக்கே நான் பாத்திரவானா மாறுகிறேன். அவரே என்னுடைய சொத்தா நான் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா, மாற்றி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 73:25 அதான் சொல்லுது, ஆண்டவரே நான் உம்மை விட்டு நான் வேற எங்க போவேன் சுவாமி? உம்மை விட எனக்கு வேற யார் உண்டு? பரலோகத்தில் உண்மை விட்டா வேற எனக்கு யாரும் உண்டு? உண்மை தவிர எனக்கு வேற எதுவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மை. நம்முடைய எல்லாமே அவர்தான். ஜேசன் எடின்பரோ அவர் எழுதின ஒரு அழகான ஒரு பாட்டு அதான், என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். ஆமேன். சோ த ஹேர்ஸ் ஆஃப் காடா நம்ம மாறி இருக்கிறோம். ஆமேன். ஃபர்ஸ்ட் வந்து த ஹேர் ஆஃப் க்ளோரி, ரெண்டாவது த சோர்ஸ் ஆஃப் க்ளோரி, அடுத்தது தி எக்ஸ்டென்ட் ஆஃப் க்ளோரி. ஆமேன். இப்போ மகிமை, அடுத்தது மகிமை எங்கிறது வருது? கடவுள். அந்த கடவுள்ல தேவனுக்கும் நமக்கும் உறவு இருக்கிறது, அவரே நமக்கு பங்கும் பாகமுமா இருக்கிறார். அடுத்தது இந்த மகிமை எவ்வளவு எக்ஸ்டென்ட் ஆக இருக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த மகிமை நம்மோடு இருக்க போகிறது அப்படின்னா, அங்கதான் கிறிஸ்துவை உள்ள கொண்டு வருகிறார்கள். அண்ட் ஃபெலோ ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட். அவர் ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் லிமிட்லெஸ். ஐ மீன் எல்லாம் இருக்கிற இடத்துல லிமிட்லெஸ் சொல்லுங்க. லிமிட்லெஸ், வரையறை அற்றது. ஐ மீன் நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரம் வந்து லிமிட்லெஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா தேவனுடைய சுதந்திரங்களாக as fellow heirs we share in everything that the true son of God Jesus Christ inherits. Hallelujah. இதுதான் சொன்னேன். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், நமக்கே ரொம்ப டூ மச்சா பேசுற மாதிரி இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கோ அது அத்தனையும் நமக்குள்ள இருக்குது. அதுதான் the extent of glory. God தன்னுடைய மகனுக்கு என்ன கொடுத்தாரோ அந்த சேம் எக்ஸ்டென்ட்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுதான் ஜீசஸும் இப்படி சொன்னாரு, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் மேலானவைகளை செய்வான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கிளிப்பிங்ல இருக்கிறது நீங்க வாசிங்க. In the arithmetic of the earth, if each hair receives an equal share of an inheritance, each gets only a certain fraction of the whole amount. But heaven is not under such limit. திருப்பி சொன்ன பாருங்க, no limit in heaven. Every adopted child of God will receive the full inheritance with the Son. Everything that Christ receives by divine right, we will receive by divine grace. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திங்க் பண்ணி பாருங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு சொத்துக்களை பிரிக்கிறோம் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் சொத்து 4 பிள்ளைங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னா, அமேன் 25 lakhs பிரிக்குது. அமேன். ஆனா ஹெவன் வந்து இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன்ல கிடையாது. குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அவர் ரைட்ஸ் படி என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரோ அது அத்தனையுமே கிரேஸாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுடைய அந்த ஹெவன்லி டிராவல் பத்தி நம்ம படிக்கும் பொழுது அதுல ஒரு காரியம் எப்படியா சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவர் சொல்றாரு, when you are in the presence of God, கோடி கோடியான ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா யாருமே வந்து என்னை விட இவர் தான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ், அவரு தான் ரொம்ப நெருக்கம், அவர் மூலமா தான் ஆண்டவரை நெருங்கணும் அப்படின்ற உணர்வு யாருக்கும் இருக்காது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, as though he is the most closest with God அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்கதான் நான் தான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கின செல்ல பிள்ளை அப்படின்ற உணர்வு தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்குமா. நான் அதையும் இதையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கிறது. நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை நீங்கள் காண ஆரம்பிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது
the proof of God's glory. Now, this is very interesting. Yeah, அப்படின்னா it says, indeed, if we suffer with him, in order that we may also be glorified with him. நம்ம கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டோம் ஆகில் அவருடைய மகிமைக்கும் உட்பிரவேசிப்போம். இவ்வளவு நேரம் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்ப சஃபரிங் அப்படின்னு வரும் பொழுது இட் இஸ் லைக் ஓப்பனிங் அன் அன்வான்ட் புக். ஏதோ தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் ஓபன் பண்ற மாதிரி, ஏதோ அப்சலீட்டான ஒரு டாபிக்கை திருப்பி ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் டுவெல்ட் லாட் இன் த கிரேஸ் காஸ்பிள், த ஹைப்பர் கிரேஸை பத்தி நிறையலாம் நம்ம வாசிச்சிருந்தோம் அப்படின்னா சஃபரிங் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டே அந்த டீச்சிங்ல எங்கேயுமே வந்திருக்காது. ஆனா ஜீசஸ் கிரைஸ்டே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவரே சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை தான் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இதுதான் இயேசுவே, நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசுவே இதான் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம பார்ட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் காஸ்பிள் எடுத்துட்டு நமக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திக்க கூடாது. அல்லேலூயா. உபத்திரம் நம்மள மேற்கொள்ள முடியாது, அதை வேணா நம்ம பிலீவ் பண்ணணும். உபத்திரம் அங்கங்க ஏதோ ஒன்று வரலாம். பட் யூ டோன்ட் ஹேவ் டு பி எக்ஸ்பெக்டிங் வாட் வில் கம் நெக்ஸ்ட். ஐயோ கஷ்டப்படுறோம் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. அந்தந்த நேரம் வரும்போது அந்தந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். I want to read from the passage, the clip that I have here. Paul is declaring that, strange as it seems to the earthly mind, the present proof of the believer's ultimate glory comes through suffering on the Lord's behalf. Because we suffer with him, we know that we will also be glorified with him. Jesus closed the Beatitudes on the same note when he gave a double promise of the blessing for those who are persecuted for righteousness' sake, that is, his sake. Because the present system is under the reign of Satan, the world despises God and the people of God. It is therefore inevitable that whether persecution comes in the form of mere verbal abuse at one extreme or as martyrdom at the other extreme, no believer is exempt from the possibility of paying a price for his faith. When we suffer mockery, scorn, ridicule, or any other form of persecution because of our relationship to Jesus Christ, we can take that affliction as divine proof we truly belong to Christ and that our hope of heavenly glory is not in vain, that ultimately we will also be glorified with him. Hallelujah. Now, if we suffer with him, we will also be glorified with him. ஏன்னா அந்த சஃபரிங் உபத்திரவும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, if there are troubles and situations that are coming our way, அதுதான் நம்மள இன்னும் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கான பீப்புளாக நம்மை மாற்றி கொண்டிருக்கும். ஆமென். இந்த சஃபரிங் ஃபார் த லார்ட்ஸ் பிஹாஃப் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்ல வேர்பலான அபியூசஸ் தாங்க வேண்டியதா இருக்கலாம், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தாரு இயேசு, அது மாதிரியான அனுபவங்களை நம்ம போக வேண்டியதாக இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்பாக நார்த் இந்தியால இருந்த ஒரு மிஷினரி, சின்ன பிள்ளைங்க அந்த மிஷன் ஒர்க் பண்ற இடத்துல அந்த மிஷினரியோட மனைவி இறந்துட்டாங்க. இத்தனைக்கும் அவர் இந்தியன் கூட கிடையாது, ஃபாரின் மிஷினரி. அவர் மனைவியை பிரேதத்தை வச்சுட்டு அவ்வளவு வீரமா வைராக்கியமா அவளை என் மனைவிக்குள்ள இருந்த நம்பிக்கை எனக்கு என்னன்னு தெரியும், அவளை நான் எங்க பார்ப்பேன், நான் மகிமையில பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதே பகுதியில் அவர் ஊழியம் செய்ய அவர் முற்படுகிறார். நோ சஃபரிங் லாஸ். எங்க இந்தியாவில ஊழியம் செய்ய they have lost their everything. Think about Graham Staines. மார்த்திரா மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. போன வருஷம் இந்த நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பஞ்சாப்ல ஒரு பாஸ்டரை ரோட்ல வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க. பீங் அ மார்டர். தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கு நடக்குது. சில இடங்கள்ல வேணும்னே கிறிஸ்டியன்ஸ் ஆர் டார்கெட்டட் அண்ட் அதாவது சின்ன காரியங்களை பெருசாக்கி மற்றவங்க யாருக்குமே அந்த விஷயத்தை கண்டுக்கிட மாட்டாங்க, ஆனா கிறிஸ்டியன்ஸை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இப்படிப்பட்ட வேதனைகள். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தினர் உங்களை குறித்து பேசுகிற அந்த வார்த்தைகள், இல்ல ஆண்டவரை அறிந்த குடும்பத்துல இருந்து கூட நீங்க வந்திருக்கலாம், ஆனா உங்க அளவுக்கு விசுவாசத்தை மத்தவங்க கைப்பற்றாததுனால
உங்களுடைய பக்தியும் வைராக்கியத்தையும் பார்த்து உங்களை பைத்தியக்காரன் சொல்லுகிற அனுபவம், இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுக்காக சிலுவை சுமக்கிற அனுபவம் தான். ஆனா ஒண்ணு மட்டும், அந்த குளோரியை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பாடுகளுக்குள்ளாய் நம்ம போகும் பொழுது அந்த குளோரி நமக்கு நிச்சயம் அப்படின்றத நம்ம டபுள் ஷூரா நம்ம மனசுல நினைச்சு வச்சுக்கலாம். அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. யூ ஆர் கோயிங் த்ரூ சோ மச் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த பெயினுக்கு அளவாதான் கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்க போறாரு, அந்த மகிமை இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் யோசிக்க கூடாது. அதையும் ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா மத்தேயுல ஆண்டவர் ஒரு ஊமையில சொல்லுவார். அதாவது வேற வேற டைம்ல ஒரு எஜமான் வேலைக்கு ஆட்களை கூப்பிடுவான். சிலர் காலையில இருந்தே வேலை செஞ்சிருப்பாங்க, சிலர் கடைசி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருப்பாங்க. சம்பளம் கொடுக்கும்பொழுது அவங்கவுங்க உழைப்புக்கு தக்கதான சம்பளம் வரும்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்படும். அதாவது அது என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா ஆண்டவர், அதாவது எஜமானுடைய திட்டம் தான் அது. சோ எல்லாரையும் ஒரே மாதிரிதான் அவர் ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்றது புரியுதா? அப்போ இப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, irrespective of what we go through, I mean, and அவருடைய நம்ம எவ்வளவு சஃபர் ஆயிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரேட்டர் க்ளோரி அப்படின்லாம் இல்லை. நமக்குன்னு கர்த்தர் சில ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அதுல உண்மையா ஓடும் பொழுது நமக்குன்னு இருக்கிற மகிமையில ஆண்டவர் கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். சோ அப்போ இன்னைக்குரிய லெசன் நம்முடைய பர்சனல் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னா முதல்ல நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற விசுவாசம், அந்த ஆண்டவருடைய மகன் அப்படின்ற உறவு, ஆண்டவருடைய சுதந்திரவாளி அப்படின்ற லீகல் ஸ்டேட்டஸ் ரெண்டையுமே நான் உணர்ந்து வச்சிருக்கணும். அடுத்தது அதுல இருந்து எனக்குள்ள என்ன ஸ்டெம் ஆகி வரணும் அப்படின்னா, that I should grow from glory to glory. Salvation ஆரம்பிச்ச உடனே எனக்குள்ள ஒரு glory வந்துருச்சு. அந்த gloryல இருந்து நான் இன்னும் glorified ஆகவே நான் நடந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு கமிட்டடா கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். எப்படி இயேசுவோ அப்படிதான் நானும் அப்படின்னும் பொழுது அவருக்குள்ள டெத் இல்ல, டிஸ்கிரிமினேஷன் இல்ல, அவருக்குள்ள டிப்ரெஷன் இல்ல, ஆண்டவருக்குள்ள டிவிசிவ்னஸ் இல்ல. அப்போ எனக்குள்ளே அது இருக்கக்கூடாது அப்படின்ற வைராக்கியம். I mean, I will not be negative. நான் I will be a life giver because I have received life through Jesus. அப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, நானே வாசல் அப்படின்னு இயேசு சொல்றாரு, நானே ஜீவன் என்று இயேசு சொல்றாரு. அந்த ஜீவனை இயேசுக்கு கொடுத்த பிதாவாகிய தேவன் தான் எனக்கும் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறான் கிறிஸ்துவன் மூலமா. அப்ப எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னா ஜீசஸ் மட்டும் வாசல் இல்ல, அவர் சார்பில் நானும் வாசலா மாறிடுறேன். So I should be a person or a gate that will accept people. I mean, I should be somebody who will point the right direction. I should be love, somebody who will love unconditionally like Jesus. I should be a person like Jesus who will do signs, wonders and miracles. You know, when you believe that you are the son of God and the daughter of God, this glory is very much possible. So if there is a very personal application, I mean, behave like a king, behave like a king's daughter, behave like a king's son. Hallelujah. Behave like a person full of the glory of God. No part glory, no little glory, not that much glory. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவி, பேதுருவுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவி, I mean, டிஜிஎஸ் ஐயாக்குள்ள, பெனியன் ஐயாக்குள்ள இருக்கக்கூடிய அதே பரிசுத்த ஆவி, அதே தான் எனக்குள்ள இருக்குது. என் வீட்டுல இருக்கிற 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளைனாலும் அதே பெரிய பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். அல்லேலூயா. So there is no gloryல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான glory கிறிஸ்துவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதே தான் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் யார் என்பதை உணர்ந்து நடந்துக்கோங்க. மகிமையில கர்த்தர் நம்மை நடக்க செய்வார். அல்லேலூயா, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I will stop the sharing now. Let me open for any questions, any discussions that you might be having. ஒவ்வொருத்தரா கூட நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது, என்ன பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். பர்சனலா நான் சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு இன்னும் கத்துக்கிட்டேன். ஐ கேரி த க்ளோரி ஆஃப் காட். நான் ஆண்டவருடைய பிள்ளை, மகிமையில இருந்து மகிமைக்கு போக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஜனங்களுக்கு நான் ஒரு பவர் சோர்ஸா இருக்கணும். நான் ஆண்டவரை யாரும் வெளிக்காட்டுற ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற அந்த அது கான்சியஸா என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு அப்ளிகேஷனா நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஷேர் பண்ணலாம்.
எனக்கு புனிதாக்கா, நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிரேக் ஆகி வருதுக்கா. சோ நீங்க என்ன பண்ணுங்க, யூ ரைட் அ சாட் நோட், சாட்ல அது போடுங்க, நான் அப்படியே இங்க எல்லாருக்கும் வாசிச்சிடுறேன். இங்க வந்து ரொம்ப பிரேக் ஆகி வருது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க சாட்ல போடுங்க, நான் அப்படியே உங்க எல்லாருக்கும் வாசிக்கிறேன். புனிதாக்கா, ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் அஸ் நான் நினைக்கிறேன். நீங்க பேசுறது வந்து அப்படியே ரொம்ப பிரேக் ஆகி வரதுனால ஒன்றும் புரியல. ஸோ இஃப் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் வாட் எவர் யூ வாண்ட் டு சே இன் த சாட், everybody will be able to watch. I will also read it out. Okay. Well, Punitaka is typing. Anybody else? Vidya sister, Prashya sister, Johnny, யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எஸ் பாஸ்டர், இந்த இப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. ஸோ அந்த க்ளோரி இஸ் ஈக்குவல் டு ஆல். ஸோ சஃபரிங்ஸ் வந்து ஒருத்தருக்கு நிறைய இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். ஸோ நிறைய சஃபர் பண்றவனுக்கு நிறைய க்ளோரியா, கம்மியா சஃபர் பண்றவனுக்கு கம்மியோ அப்படிலாம் இல்லாம க்ளோரி சஃபரிங்ஸ் தோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ், தி க்ளோரி இஸ் த சேம். கரெக்டா பாஸ்டர்? கரெக்ட், வெரி ட்ரூ. ஓகே. இதுல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன், in the glory and the reward that God will have for us, I think those will be different ன்னு நான் நினைக்கிறேன். I mean, அவனவன் கிரியையின் பலன் அவனோட கூட வருகிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. நமக்குன்னு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கிரியைக்கான பலன் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. The glory நமக்கு யூனிஃபார்மா இருக்குது. அந்த rewards which God will have for us in heaven, I am not sure actually, to be very frank. அது டிஃப்ரெண்டா இருக்கும் நான் நம்புறேன், பட் எனக்கு தெரியல. பட் we'll have to probably study more on it or wait on it. So but that is different from the glory that God has given for us. Amen. So, reward is different from the glory that we are going to get. Yes. Amen. Glory வந்து இன்ஹெரிட்டன்ஸா நமக்கு வருது. Okay. சுதந்திரமா நமக்கு வந்துருது. ஆமென். ரிவார்ட் வந்து நம்முடைய ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கும். இட் குட் பி. அது நம்ம இன்னும் கொஞ்சம் திருப்பி டீப்பா டிஸ்கஷன் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். Sure. Thank you, Pastor. சோ அப்ப வந்து தினகரன் அங்கிள் சொன்னது வந்து அந்த விஷன்ல பார்த்தப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அங்க அப்படின்னு பார்த்தாருன்னு சொன்னீங்கல்ல. அப்படின்னா அவர் சொல்றாரு நம்ம ஃபீலிங் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம தான் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி எவ்ரிபடி வில் ஃபீல் அப்படின்றார். ஓகே. It is a feel of individual. Individually everybody will know that they are very close to God. Okay. அவங்க டிஸ்டன்ட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது அப்படின்றார். Okay. Anything else? Johnny, Prashya sister, anything? சரி, okay. If you're all busy, probably ஏதாவது இருந்தா you can share little later on. Praise Lord. Good. I hope the session was useful. உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இதோட இந்த இடத்திற்கு இந்த வாரத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 வாரங்கள் நம்ம வந்து ரோமன்ஸே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். உங்க ஃபீட்பேக்கு பர்சனலான முறையில கூட இருந்தா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் இருக்காது, டவுட்ஸ் இருக்காது அப்படின்னு இல்லை. சில நேரம் சண்டே ஸ்கூல் லெவல் டவுட்டா இருக்கலாம், அதனால அது டவுட்டா இல்லாம போயிட முடியாது. அது எல்லாத்துக்குமே இருக்கும். சில நேரம் ரொம்ப டீப்பர் ட்ரூத்தான சில டவுட்டா இருக்கும். தட் இஸ் அகெயின் கொஸ்டின். எனக்குள்ளேயும் சில கேள்விகள்லாம் இருக்குது. அதற்கும் நம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்றுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம அப்படி ஏதாவது இருந்தா கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அப்பார்ட் ஃப்ரம் வாட் ரோமன் சேஸ், ஒரு சில காரியங்கள் இந்த சப்ஜெக்ட் இல்லாம நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும்
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ் ஐ ஹேவ் சம்திங் எக்ஸைட்டிங். என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் பயங்கர தாட் ப்ரொவோக்கிங்கா இருக்க போகுது. பாருங்க, மனுஷன் வந்து குளோரியை இழந்து போனான் இல்லையா? அந்த மனுஷன் குளோரிய இழந்து போனா, அந்த மனுஷன் குளோரியை இழந்து போனனால மனுஷனை நம்பி கொடுக்கப்பட்ட கிரியேஷன் ஆல்சோ ஹேஸ் லாட்ஸ் இட்ஸ் குளோரி. கிரியேஷன்ல என்ன குளோரி இழந்து போயிருக்கும்? அந்த கிரியேஷன் இஸ் ஆல்சோ லாங்கிங் ஃபார் த குளோரி டு பி ரெஸ்டோர்ட் அப்படின்னு ரோமன்ஸ்ல போட்டிருக்கு. நான் அடுத்த வாரம் அதுதான் நம்ம படிக்க போறோம். இன்சிடென்ட்லி லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன் அ செஷன் வேர் ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் பவர் கேம்ப் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரியில ஐ எம் ஆல்சோ பார்ட். ஸோ அதுல வந்து சூப்பர் நேச்சுரல்ல மூவ் ஆகுறத பத்தி நிறைய நம்ம டீல் பண்ணுவோம். அதுல we had somebody called டாக்டர் அமெண்டா. அவங்க நிறைய சூப்பர் நேச்சுரல்லா இருக்கிற அனுபவம் உடையவங்க. டாக்டர் அமெண்டா வந்து லைஃப் இன் கிரைஸ்ட் பத்தி நிறைய சொல்லிட்டு நம்மளை ஆண்டவர் எப்படி உயிர்ப்பிக்க விரும்புகிறார், அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்படும் பொழுது சஃபரிங்லயும் குரோனிங்ல இருக்கிற இந்த கிரியேஷனும் உயிர்ப்பிக்கப்படும். ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டே அப்படின்றத குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். வெரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அது இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரத்தோட ஸ்டடி இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங். நான் ஐ am planning to ask her to join us in this Bible study. அவங்க ஐ திங்க் ஷீ இஸ் இன் ஆஸ்திரேலியா. அவங்க அப்படி வர முடியலன்னா கூட she might send us a recorded message. அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதாவது அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க the way அந்த என்ன சொல்றது, டிராவலிங் இந்த ஸ்பிரிட்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, பிலிப், இவாஞ்சலிஸ்ட் பிலிப், அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள் அவங்க சொல்லுவாங்க. அவங்க லைஃப்ல இருந்து ஒரு ஜஸ்ட் டு கீப் யூ எக்ஸைட்டட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் டெஸ்டிமனி. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு போவாங்களாம். 5:30 மணிக்கு போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முழங்கால் போட்டிருக்காங்க. திடீர்னு வந்து அவங்களே பாக்குறாங்களாம். எப்படின்னா, அவங்க முழங்கால் போட்டிருக்கிறது அவங்களுக்கே தெரியுது. பட் ஜஸ்ட் மூவிங் அவே ஃப்ரம் த சர்ச். சர்ச்சோட வாசலை விட்டு வெளியே போறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலை உச்சியில ஒரு வண்டி அப்படி கார் நின்றுட்டு இருக்கான். அந்த கார் எக்ஸ்ட்ரா டிரைவ் ஆச்சுன்னா மலையில இருந்து கீழே விழுந்துரும். அந்த கார்ல ஒரு யங் மேன் இருக்கான். அந்த யங் மேன் பக்கத்துல இவங்க உட்காந்து இருக்காங்க. திடீர்னு அப்போ அவன் சூசைட் பண்ண போறான். அந்த யங் மேன்ட்ட இவங்க வந்து உட்கார்ந்து, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours அவனோட உட்காந்து அவனை கன்வின்ஸ் பண்றாங்களாம். டோன்ட் சூசைட், காட் லவ்ஸ் யூ அப்படின்றத அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. கன்வின்ஸ் எல்லாம் பண்ணி அவன் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட அப்பதான் கேட்கிறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு. அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பேரை சொல்றான். இதெல்லாம் முடிகிற நேரத்துல பாத்தீங்கன்னா திருப்பியும் அவங்க அப்படியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, திருப்பியும் அவங்க சர்ச் கேம்பஸ்குள்ள அவங்க என்டர் ஆகுற மாதிரி தெரியுது. அவங்க பாடியில இருக்கு, திடீர்னு பாடிக்குள்ள போற மாதிரி தெரியுது. அப்புறம் ஜெபத்துல இருந்து எந்திரிடுறாங்க. கரெக்டா ப்ரேயர் முடியறதுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கு. இது வந்து கனவா தரிசனமா என்னன்னு அவங்களுக்கு புரியல. வீட்டுக்கு வந்துட்டு அந்த யங் மேன் சொன்ன அந்த இடத்தோட நேமை கூகுள் பண்ணி பார்த்தா, இட் இஸ் அப்சல்யூட்லி another continent. இட் இஸ் நாட் ஈவன் இன் த கான்டினென்ட் தட் ஷி லிவ்ஸ். அப்படி இருந்துச்சு. ஸோ அதோட ரகசியம் புரியல. அப்புறம் விட்டுட்டாங்களாம். தென் ஒரு நாள் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் ஒரு நாள் இமெயில் செக் பண்றப்போ அந்த இடத்தோட பேரு சப்ஜெக்ட் லைனா போட்டு இமெயில் வருது. ரொம்ப அதிசயப்பட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை விவிடா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மெயில்ல போட்டிருக்கு. போட்டுட்டு சொல்றானா, அன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா சிஸ்டர், ஐ வுட் ஹவ் லாஸ்ட் மை லைஃப். இன்னைக்கு ஐ எம் சோ ஹாப்பி, இட் இஸ் சோ ஃபுல்ஃபில்லிங் டு பி இன் த லார்ட் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் ஃபார் மீ, தேங்க்யூ ஃபார் கமிங் டு ரெஸ்கியூ மீ அப்படின்னு அந்த வாலிபன் அங்க எழுதியிருந்தாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுது, நான் பார்த்தது கனவும் இல்லை, தரிசனமும் இல்லை, உண்மையாவே கர்த்தர் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி அனுபவம் இன்னைக்கும் நடக்குமா அப்படின்னா, இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இட் இஸ் ஹேப்பனிங். விசுவாசம் தான். அதாவது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு they are close to God. God uses them that way. அந்த மாதிரியான அனுபவம் உள்ள ஒரு சகோதரி, அவங்கள்ட்ட இருந்து இதை குறித்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கலான்னு இருக்கேன். God willing, she should be able to participate or at least send a video. So next week study is going to be interesting. So be prepared to attend. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் சொல்லி கொஞ்சம் வர வைங்க. May the Lord bless you. ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள ஆண்டவரே, thank you for this beautiful time of study that we had. Thank you for the assurance that we share in your glory.
நன்றி ஆண்டவரே. வேற எங்கேயுமே எந்த யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உம்மிடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த குளோரியில முக்கியமான விஷயமே அந்த குளோரிக்கு சொந்தக்காரராகிய நீங்க தான் எங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ். It is not just a byproduct that comes from something. No, Lord, you yourself are our inheritance. So we are so grateful. What else do we want? Thank you, Father. We thank you. We humble ourselves. Help us to live for the glory of your name. Help us to emanate the glory that is in us. Help us to live as the co-heirs of Jesus Christ. And Lord, help us to reflect the glory of God in our everyday life. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you. Good night, everybody. Good night. Good night. Thank you, Sister Prashia. Thanks, Johnny. Bless you.